திருமயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி பங்குனி பெருவிழா 3ஆம் திருநாள் சுவாமி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளல். இந்த உற்சவத்துல சுவாமி அதிகார நந்தி மேலையும் அம்பாள் கந்தர்வி மேலையும் முருகப்பெருமான் கந்தர்வன் மேலையும் எழுந்தருள்வாங்க. கணபதி மூஷிகத்து மேலையும் சண்டிகேஸ்வரர் ரிஷபத்திலையும் எழுந்தருள்வார். சைவ சமயத்துக்கே முதல் ஆச்சாரியார் யாருன்னு கேட்டா அது நந்தியம்பெருமான் தான். சாக்த சம்பிரதாயத்திலையும் நந்தி வித்யான்னு நந்தியம்பெருமான் பெரிய குருவா இருக்காரு. ஞானத்தின் வடிவம் நந்தி, அதுக்கு மேல சர்வஜனான சிவபெருமான் எழுந்தருள்றார். சிவபெருமானோடைய குடும்பத்துக்கே இசை மேல அவ்வளவு பித்து. யாராச்சும் ரொம்ப நல்லா பாடினாங்கன்னா அவங்க கூடயே போயிடுவாங்க. அந்தபடி பாட்டுக்கு தலைவர்களான கந்தர்வன் கந்தர்வி மேல அம்பாலும் முருகப்பெருமானும் எழுந்தருள்றாங்க. பாட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரமனையே பாடுவார்னு சுவாமியை பாடணும். அப்படி சுவாமியே பாடின திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து பாட்டு எடுத்து வச்ச வைபவமும் இந்த உற்சவத்தோட சேர்ந்தே நடக்குது. திருவையாத்துல ரிஷி புதல்வனா தோன்றி சிவகணங்கள் எல்லாத்துக்கும் தலைவனாகி சுவாமியோட உற்ற தோழனாகி அவருடைய பிரதம கிங்கரனாகி இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் மேல சுவாமி வர்றதோடைய தாத்பரியம் அவரை மாதிரியே நம்மவும் ஞானம் பெற்று அந்த ஞானத்தால கிடைக்கக்கூடிய சிவசாயுஜ்யத்தையும் நம்ம அடையணும், அதுக்கான ஆசை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நந்தியம்பெருமான் மேல கபாலீஸ்வரர் எழுந்தருள்றத பார்த்தவங்களுக்கு இந்த பிறவியில சௌக்கியமும்